வாசலாகவே இருக்கிறேன். என்னால் வந்தவன் மனம் நொந்திடான், வெகு நேசமாகவே வாழ்வான் என்ற நல்லிமலனே என்னை சேர்த்திடும். என்னையும் உமதாட்டின் மந்தையோ நேற்று காத்திடும் இயேசுவே. வணக்கங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசலா இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ ஒரு டோர் இருந்தா உள்ளேயும் போகலாம், வெளியவும் வரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டோர்னா, அவர் தான் வாசல்னா, நமக்கு அவருக்குள்ளேயும் பிளெஸிங்ஸ் இருக்கு, அவரிலிருந்து புறப்பட்டு வருகிற காரியங்களும் நமக்கு பிளெஸிங்கா மாறுங்க. கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு பாவ மன்னிப்பு, கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ரட்சிப்பு, கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு வாக்குத்தத்தங்கள், கிறிஸ்துவுக்குள்ள நாம் புதிய சிருஷ்டியா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு வெற்றி உண்டு. இதெல்லாமே கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ள தாங்க வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவரிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு வசனத்துல வாசிக்கிறோங்க. இந்த ரத்தமும் தண்ணீரும் தான் இன்றைக்கு நீங்க பார்க்கிற சபைகள், அதாவது சர்ச்சஸ் ஆர் a blessing to us இன்னைக்கு. ஏன்னா அவைகள் தான் தேவனுடைய சரீரமா இருக்கிறது என்று வசனங்கள் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசலா இருக்கிறார். அவருக்குள்ளேயும் blessings இருக்கு, வெளியிலையும் blessings இருக்குங்க. இந்த வாசலை மனதார நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாசல் மூலமாய் பரலோக ராஜ்யத்திற்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். Have a nice day. God bless you.